ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இது செய்ய 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 150 கிராம் மஷ்ரூம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. மசாலா பொடியில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், பட்டை லவங்க பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா உடைஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, பட்டை லவங்க பொடி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.